நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான். ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு 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 இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு. ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் when I got this. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ்பர்கோட படம், அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா. அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது. அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். there was லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ். விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப்புன்னாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சிங்கத்துக்குள்ளேயே வேறு வேறு மாதிரியா இருக்குது. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங்.